ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 1161 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் லோக்கியை லூஃபி அட்டாக் பண்ண போறான். ஏன்னா சாங்ஸை பத்தி லோக்கி தப்பா பேசிடுவான். அதனால லூஃபி வந்து லோக்கி அட்டாக் பண்ண போறான். இதை தாண்டி நம்ம ராபின் இருக்கால, புது ஹேர் ஸ்டைல் வைக்க போறா. இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது. அண்ட் எல்லாருமே எல்போ யூஸ் பண்ண போறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த எபிசோடுமே இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு டைட்டில் போடுறாங்க எ டேஞ்சரஸ் டீலி லோக்கி ஆஃப் த அண்டர்வேல்டு அண்ட் லூஃபி. அதுக்கப்புறம் லூஃபியை காமிப்பாங்க. லூஃபி ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஏன்னா போன எபிசோட் லாஸ்ட்ல வந்து லோக்கி சொல்லியிருப்பான் இது வந்து எல்பஃப்ன்ட்டு. அதுபடி லூஃபியுமே இப்போதைக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருக்கான். இது எல்பஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருக்கான். அண்ட் லோக்கி சொன்னதை வச்சுட்டு இது வந்து வார்லாண்டா சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் நினைச்சது வந்து கரெக்டா தான் நடந்திருக்குது. இது எல்பஃப்னு நினைச்சேன், இது வந்து கரெக்டா தான் நடந்திருக்குது. அண்ட் இது வந்து என்னோட கனவு. நான் எப்பவுமே இங்க வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் இங்க கூட எல்லாமே வந்து பெருசு பெருசா இருக்குது. குறிப்பா இந்த ட்ரீ என்னது, இது ரொம்பவே ஹியூஜா இருக்குது. அண்ட் ஊசப்பமே டாப் ரீச் பண்ண போஸ்ல அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிரும் இது வந்து எல்பஃப்னு தெளிவா தெரிஞ்சிரும். அண்ட் நான் ஒரே இடத்துல வந்து நிறைய ஜென்ஸை பார்த்ததே கிடையாது. டோரி ப்ளூக்கோட ஷிப்ல இருக்க போஸ்ல மட்டும் தான் ஒரு சில ஜென்ஸை பார்த்திருக்கேன். அதை தாண்டி வந்து நிறைய ஜென்ஸை ஒரே இடத்துல பார்த்ததே கிடையாது. இப்போதைக்கு நான் எல்லா ஜென்ஸும் ஒரே இடத்துல பார்க்க போறேன். இது வந்து ஜென்ஸுக்கான ஒரு இடம். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்ட்டு லோக்கியை பேச விடாம லூஃபி வந்து பேசிக்கிட்டே இருப்பான். பேக் டு பேக் பேசிட்டே இருப்பான். ஒரு கடத்துல லோக்கி கடுப்பாயிட்டு வந்து நான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பேச விடுன்ட்டு கத்தி சொல்லிடுவான். அதனால லோக்கியோட சவுண்ட் வந்து இடம் ஃபுல்லுமே டிராவல் ஆக ஆரம்பிக்குது. இப்போதைக்கு இந்த சவுண்டை கேட்ட ஏகப்பட்ட அனிமல்ஸா இருக்கட்டும், வித்தியாசமான ஆட்களா இருக்கட்டும், எல்லாருமே லோக்கியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பேசிக்கா வந்து லோக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதாவது இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய வித்தியாசமான ஆட்களா இருக்கட்டும், எல்லாருமே லோக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். லோக்கியோட சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்டே லோக்கிக்கு ஏதோ ப்ராப்ளம்ட்டு இப்போதைக்கு வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு லோக்கியுமே லூஃபியை பார்த்துட்டு ஹே நான் தான் வந்து சன் காடி, இந்த கிங்டம்ல பேசப்படக்கூடிய லெஜெண்ட், அதனால என்னோட பெருமிஷன் இல்லாம நீ பேசவே கூடாது ஹியூமனிட்டி. அண்ட் இப்போதைக்கு நீ சொல்லி இதெல்லாம் பார்க்க போஸ்ல உனக்கு எப்படி தெரியுதுன்ட்டு, அதாவது என்ன பார்க்க போஸ்ல உனக்கு எப்படி தெரியுதுன்ட்டு சந்த இடத்துல தான் நமக்கு லோக்கியோட பவுண்டரியை காமிக்கிறாங்க. எஸ், லோக்கிக்கு மேல பவுண்டரி இருக்குது. அதுவும் ஸ்பெஷல் பவுண்டரி வேர்ல்ட் கவர்மெண்டே செட் பண்ணிருக்காங்க. இவனோட பவுண்டரி எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2.6 பில்லியன் பெரிஸ். ரொம்பவே அதிகமான பெரிஸ் தான். இவன் ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிருப்பான். அதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க ஒன் பை ஒன்னா. இப்போதைக்கு லூஃபியுமே லோக்கி கிட்டத்துக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னை பார்க்க போஸ்ல உன்னை வந்து செயின்ல அடைச்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அதுக்கு எக்ஸாக்ட்லி ஸோ யாருமே வந்து செயின்ல மாட்டிட்டு இருக்க ஆசைப்பட மாட்டாங்க, இன்க்ளூடிங் நானும் தான். ஸோ நான் வந்து ஃப்ரீயா மாற ஆசைப்படுறேன். பாஸ்ட் 6 வருஷமா வந்து அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கேன்ட்டு. அதை கடை லூஃபியுமே வந்து சாக்காவறான் 6 வருஷமான்ட்டு. அதுக்கு ஆமா நான் தான் இந்த இடத்தோட இந்த கிங்டமோட ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தன். அண்ட் என்ன கெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரீ வந்து ஜொல் ட்ரீ ஆடம், ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ரீ. இதை தாண்டி என்ன சுத்தி இருக்கக்கூடிய செயின் எல்லாமே வந்து சி பிரிசிஸ்டோட உருவானது. அதனாலேயே நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன். என்னால வந்து தப்பிச்சு போக முடியல, இதை பிரேக் பண்ணி தப்பிச்சு போக முடியல. சோ நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்றியான்ட்டு லூஃபி கிட்ட நம்ம லோக்கி வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறான். அதுக்கு லோக்கியுமே என்ன ஆஃபர் கொடுக்கறானா, அதாவது என்ன டீல் போடுறானா, சோ நீ வந்து ஒரு பைரட் தானே, சோ கண்டிப்பா உனக்கு வந்து பிடிக்காத ஒரு பைரட் குரூப் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைரட் குரூப்பை வந்து நான் மொத்தமா அழிச்சு தரேன். சோ நீ வந்து என்ன அன்செயின் பண்ணனா, அதாவது என்ன ரிலீஸ் பண்ணி விட்டனா உனக்கு பிடிக்காத ஒரு பைரட் குரூப்பை வந்து மொத்தமா அழிச்சு தரேன், மொத்தமா டிஸ்ட்ராய் பண்றேன்ட்டு லோக்கியுமே டீல் போடுறான். பட் லூஃபியுமே அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எதையோ ஒன்னு ஃபீல் பண்றான். ஏதோ ஒன்னு முன்னாடி வந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். அப்போ லோக்கியுமே வந்து இந்த செயினை ரிலீஸ் பண்ணக்கூடிய கீ வந்து வில்லேஜ்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அது எனக்கு எங்கன்னு தெளிவா தெரியாது. அண்ட் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா அண்டர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்போல இருக்கக்கூடிய லோவஸ்டான லெவல். இந்த இடத்துல வந்து யாரெல்லாம் கொண்டு வருவாங்கன்னா கொண்டு வந்து வைப்பாங்கன்னா வந்து யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் கொண்டு வருவாங்க, ஜட்ஜ் பண்றதுக்கு கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த இடத்துக்கு வந்து யாருமே வர நினைக்க மாட்டாங்க, கால் வைக்க கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட டேஞ்சரஸான ஆட்கள் இருப்பாங்க, லைக் வந்து டேஞ்சரஸான அனிமல்ஸ் இருக்குன்ட்டு. இதை தாண்டி இந்த இடத்தை எதுக்காண்டி யூஸ் பண்றாங்கன்னா பிரிசனர்ஸை வந்து எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டா யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல நீ எங்க தோண்டி பார்த்தாலும், எந்த ஒரு இடத்துல தோண்டி பார்த்தாலும், ஸ்னோவை தோண்டி பார்த்தாலும் அங்க வந்து ஜெயின்ஸா இருக்கட்டும் ஹியூமன்ஸா இருக்கட்டும் அவங்களோட போன்ஸ் உன்னால பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து 10,000 years வந்து ஓல்ட் ஆனது. எங்களோட மித்தாலஜி படி இந்த இடத்தை வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. இந்த வேர்ல்டுல தான் சன்னுமே இறந்து போயிருக்குது. யூ ஃபூலிஷ் ஹியூமனிட்டி லோகி சொல்லிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்க போஸ்ட்லயே ஏகப்பட்ட டேஞ்சரஸான அனிமல்ஸ், பெரிய பெரிய அனிமல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நோக்கி வந்துட்டு இருக்குது. எல்லாமே பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்குது. இதை தாண்டி லோக்கியுமே எந்த ஒரு ரீசன் கண்டி இங்க வந்திருக்கான்னு தெளிவா தெரியவே இல்லை. பட் ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து தனித்தனி ரூல்ஸ் உண்டு. அதுபடி இங்க இருக்கக்கூடிய சேவஜ் அண்ட் பீஸ்ட் கிட்ட நீ பார்த்து நடந்துக்கணும். நீ மட்டும் என்னோட டீலை வந்து அக்செப்ட் பண்ணாம இங்கிறது
கிளம்புறேன்னா வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த பீஸ்டுமே உன்னை சும்மா விடாது, இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பட் அது உன்னை சும்மா விடாதுன்ட்டு லோக்கியுமே மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பான். லைக் வந்து நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும், இந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும், அக்செப்ட் பண்ணாம உன்னால போக முடியாதுன்ட்டு மிரட்டுற மாதிரி வந்து லோக்கி பேசிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 5 பீஸ்ட் இருக்கும், அதுவும் பயங்கரமா இருக்குது. லைக் பேரி, கொரில்லா, யானை, ஸ்னேக், அதுக்கப்புறம் உல்ஃப்ன்ட்டு பயங்கரமான மிருகங்கள் இருக்குது, பீஸ்ட் இருக்குது, அதுவும் பெருசு பெருசா இருக்குது. அதை பார்த்து லூஃபியுமே வந்து இதை பார்க்க போஸ்ட்ல எனக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதுன்ட்டு கண்டிப்பா இந்த லைனுக்கான அர்த்தம் என்னன்ட்டு உண்மையான லூஃபியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெளிவா தெரியும். இப்போதைக்கு லூஃபியுமே கிட்ட போலான்னு பாப்பானா, டக்குன்னு பக்கத்துல வந்து வித்தியாசமான ஆட்கள் வராங்க. இவங்க வந்து ஹியூமன்ஸ் தான், பட் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. இவங்க எல்லாருமே இப்போதைக்கு லூஃபி கிட்ட வராங்க. அப்ப லோக்கியுமே இவங்க வந்து ஹியூமன்ஸ் தான், இவங்க எல்பஃப்ல வந்து ஏகப்பட்ட நாசவேலை பண்றதுக்காண்டி வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து வாக்கிங் கோர்ப்ஸா இருக்காங்க. அண்ட் குறிப்பா இங்க கூடி பீச் கிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுருக்காங்கன்ட்டு அதுக்கு அந்த ஆட்கள் வந்து லோக்கி சம்மா நீங்க கொஞ்சம் ஹாசா பேசுறீங்க, இவனை நம்ம கெட்டி போட்டுடலாம், இவன் யாரு, இவன் நம்ம கெட்டி போட்டுடலாம், இவன் சின்ன பையன் மாதிரி இருக்கான், இவங்கிட்ட ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு லைக் இவன் கிட்ட ஏதாவது வேல்யூபான விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு அதை கிட்ட லோக்கியுமே சிரிக்க ஆரம்பிக்கிறான். நீ இவனை கெட்டி போட போறியா, அது வந்து எப்போ நடக்கும்னா இவன் பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் தான்ட்டு, ஏன்னா பீஸ்ட் இப்போதைக்கு அட்டாக் பண்ண போகுது, லூஃபி அட்டாக் பண்ண போகுதுன்ட்டு சிம்பாலிக்கு லோக்கி வந்து சிரிச்சு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா பீஸ்டுமே இப்போதைக்கு லூஃபி சுத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஹியூமன்ஸ் எல்லாருமே இவங்கிட்ட ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா அதை நம்ம எடுக்கலான்ட்டு அண்ட் அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே கிட்ட போக ட்ரை பண்ண போஸ்ட்ல ஒருத்தன் சொல்றான், வெயிட் பண்ணுங்க நம்ம கிட்ட போக தேவையில்ல, நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த மாதிரி நாக் அவுட்டாக விரும்ப விடவே இல்லை, யார் நினைச்சா அவன் இந்த இடத்துக்கு வருவான்ட்டு எம்பரர் ரெட் ஆர் சாங்க்ஸ்ன்ட்டு இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது சாங்க்ஸ் வந்து எல்பஃப்ல இருந்திருப்பான். லைக் கிட்ட ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்பஃப்ல இருந்திருப்பான். அப்போ லோக்கியை மீட் பண்றதுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கான், அண்டர் வேர்ல்டுக்கு வந்திருக்கான். அப்பதான் இவங்க எல்லாருமே வந்து நாக்டவுன் இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் கான்கோர் ஹாக்கி மூலமா சாங்க்ஸ் கண்டிப்பா வந்து இன்டென்ஷனா யூஸ் பண்ணிருக்க மாட்டான். அவன் எப்பெல்லாம் எனிமியோட இடத்துக்கு போறானோ அப்பெல்லாம் ஒரு விதமான ஆரா ஜெனரேட் பண்ணுவான், அதிலே வந்து எல்லாருமே மயங்கி விழுந்துருவாங்க. இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது சாங்க்ஸ் இங்க வந்திருக்கான்ட்டு. இப்போதைக்கு இந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே லூஃபியை பார்ப்பாங்களா, லூஃபியை பார்த்து அடுத்த செகண்டே சாக்கா வராங்க. ஏன்னா லோகிக்கா இருக்கட்டும் இங்க இருக்கிற ஆட்களுக்கா இருக்கட்டும் யாருக்குமே தெளிவா தெரியல லூஃபி வந்து எந்த மாதிரி ஒருத்தன்ட்டு. ஏன்னா அசால்ட்டா பாத்தீங்கன்னா அந்த 5 பீஸ்டையும் டேம் பண்ணிருப்பான், டேம் பண்ணி ஜாலியா ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அப்போ லூஃபியுமே இந்த ஹியூமன்ஸை பார்த்துட்டு ஹே நீங்க இப்போ சாங்க்ஸை பத்தி பேசுனீங்களான்ட்டு எல்லாருக்குமே சாக்கா இருக்கும், அந்த ஹியூமன்ஸ்க்கா இருக்கட்டும் லோகிக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே பயங்கர சாக்கா இருக்குது. அப்போ லூஃபியுமே டைரக்டா லோகி கிட்ட வந்துட்டு நீ வந்து இப்போ சாங்க்ஸை பத்தி தானே பேசினா, சாங்க்ஸ் இங்க வந்திருக்கானான்ட்டு அதுக்கு லோக்கியுமே திங்க் பண்ணி பார்க்கறான். ஸோ இவனுக்கு வந்து ரெட் ஹேரை பத்தி தெளிவா தெரியுமான்ட்டு அதுக்கப்புறம் நம்ம லூஃபி கிட்ட வந்து ஆமா அவன் இங்க வந்திருக்கான், அவன் ஒரு கவர்லி அதாவது பைனாங்குழி பைரட்ன்ட்டு சொன்ன அடுத்த செகண்டே வந்து லூஃபி கீர் ஃபுக்ல போயிட்டு டக்குன்னு கீர் ஃபுக்ல போயிட்டு வந்து ஒரு அட்டாக் பண்ணுவான். லோக்கி வந்து தலையை திருப்பிடுதான். ஸோ தலையை திருப்பினாலுமே வந்து அந்த அட்டாக் பவர்ஃபுல்லா தான் இருக்குது, அது அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் லூஃபி வந்து அனதர் அட்டாக் இன்னொரு அட்டாக் பண்றதுக்காண்டி வருவானா, லோக்கியுமே வெயிட் பண்ணு நான் ஜஸ்ட் ஜோக் தான் பண்ணேன், ஜஸ்ட் சும்மா தான் சொன்னிட்டு மலிப்பிடுவான். அதை கிட்ட லூஃபியுமே நீ ஜோக்கு கூட அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு உடனே லோக்கி வந்து சொல்றான் என்னால மூவ் பண்ண முடியலன்ட்டு. அதுக்கு லூஃபியுமே உன்னால மூவ் பண்ண முடியலனா எனக்கு என்ன, நீ வந்து என்ன கோவப்படுத்தாதன்ட்டு அண்ட் இன்னொருக்கு இதை மாதிரி சொன்னேன்னு வச்சுக்க உன்னை மரத்தோட வந்து பொதிச்சிருவன்ட்டு லூஃபி வந்து சொல்றான். அல்டிமேட்டா இருக்கும், எல்லாருமே சாக்கா வராங்க, அங்க இருக்கட்டும் ஹியூமன்ஸா இருக்கட்டும் பீஸ்டா இருக்கட்டும் எல்லாருக்குமே பயங்கர சாக்கா இருக்குது. ஈவன் லோக்கிக்கே சாக்கா இருக்குது, என்னடா ஒரு ஹியூமன் வந்து இப்படி பண்றான், நம்ம இவ்வளவு ஹைட்டா இருக்கும் சன் கார்டுன்னு சொல்றோம் அதெல்லாம் பத்தி கண்டுக்காம வந்து அசால்ட் அட்டாக் பண்றேன்ட்டு எல்லாருக்குமே பயங்கர சாக்கா இருக்குது. அதுக்கப்புறம் லோக்கியுமே திங்க் பண்ணி பார்க்கறான், நான் மட்டும் ஃப்ரீ ஆகட்டும் மொதல் டெட் பாடி நீதான்டா, உன சும்மா விட மாட்டேன்னு மைண்ட்ல திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டக்குனு லூஃபியுமே வந்து நம்ம லோகி கிட்ட சாங்க்ஸ் இங்க வந்திருக்கானா, எதுக்காண்டி இங்க வந்திருக்கான், உன்னை எதுக்காண்டி மீட் பண்ணா, ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதா, அண்ட் சாங்க்ஸ் வந்து எல்பஃப்ல இருக்கனான்ட்டு பேக் டு பேக் क्वेश्चन கேட்டே இருப்பான். இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம லோக்கியுமே வந்து நான் சொல்றேன் எல்லாமே சொல்றேன் பட் ஸ்டில் நீ வந்து என்ன ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே சொல்லுவன்ட்டு நம்ம லோக்கியுமே லூஃபி கிட்ட ஒரு டீல போடுறான். இப்பங்கிறது நமக்கு நாமிட குரூப்பா கேட்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோரோமா ஏதோ ஒன்னு ஃபீல் பண்றான், லைக் பிரிட்ஜ் வந்து நடுங்குற மாதிரி ஆடுற மாதிரி ஃபீல் பண்றான். சப்ப வந்து இது கண்டிப்பா விண்டா இருக்க வாய்ப்பு கிடையாது, யாரா ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்கன்னு ஜோரோ சொல்றான். அதுபடி செக் பண்ணி பார்க்க போஸ்ல தான் வந்து ஒருத்தன் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான், இவங்கள துரத்தி வந்துட்டு இருக்கான். பட் அவன் ஃபேஸ் நமக்கு தெளிவா காமிக்கவே இல்ல, அவனை சுத்தி ஏகப்பட்ட புகை இருக்குது, லைக் லைட்டிங்ல அடிப்பட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாத்தையுமே ஊசப் சொல்லிட்டே இருப்பானா, அப்பதான் எல்லாருக்குமே தெளிவா தெரியுது இவன் தான் வந்து சன்காரோட மாஸ்ல இருந்திருக்கான், இப்போ இவன் நம்மள துரத்தி வந்துட்டு இருக்கான்ட்டு. அண்ட் ஊசப்புமே என்ன கொஞ்சம் பின்னாடி பார்க்கறான், பைனாகுலர் வழியா பின்னாடி பார்க்கறான். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டு பேருமே வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுல ஜப்பி கை கிட்ட வந்து 1000 சன்னிமே இருக்குன்ட்டு இதை கிட்ட ஜோரா வந்து நம்ம கிட்ட வேற சான்ஸ் கிடையாது, அவங்கள கட் பண்ணிடலான்ட்டு. பட் ஊசப்புமே வந்து வேண்டாம் ஸோ கண்டிப்பா வந்து இவங்க மாஸ்டர்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போதைக்கு வந்து நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணலாம், கண்டிப்பா வந்து முன்னாடி வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது, எல்பஃபோட வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஜோராக்குமே வேற வழி இல்ல, அவனுமே வந்து அக்ரி பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாம வந்து ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறான். இப்பங்கிறது நமக்கு அகைன் வந்து அண்டர் வேர்ல்ட கேட்பாங்க. அதுல அஜுர்ஜின் வந்து ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் வந்து டிஃபீட் பண்றான். சோ இதோட நேம் வந்து இது வந்து என்னன்னா வந்து ஒரு மூசி, இதோட மீட் வந்து ரொம்பவே டெலிஷியஸா இருக்குமா. இது எதுக்காண்டி வந்து டிஃபீட் பண்ணிருக்கானா வந்து இந்த மீட்டை வச்சு குக் பண்றதுக்காண்டி, அதுவும் யாருக்கு
குக் பண்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராகாட்ஸ்க்கு குக் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி அதுக்காண்டி தான் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கான். அண்ட் இவன் பக்கத்துல வந்து ஒருத்தர் இருப்பான், அவன் நேம் வந்து ஸ்டெயின் சேனி. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூ ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பைரட்ஸோட ஷிப் ரைட்டர். நம்ம அர்ஜுன் வந்து நியூ ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பைரட்ஸோட கேப்டன். இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதுல ஸ்டெயின் சேனி வந்து இதை நம்ம எப்படி தூக்கிட்டு போறது, இது ரொம்பவே ஹெவியா இருக்குமேன்ட்டு. அதுக்கு நம்ம அர்ஜுனுமே வந்து இங்க ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்குது, பனி பொழிஞ்சிட்டு இருக்குது. அதனால நம்மளால வந்து பெயிண்டரை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வேற வழி கிடையாது, நம்ம ஷோல்டர்ல தூக்கிட்டு போகலாம். ஏன்னா இந்த மீட்டை வந்து யாருக்காண்டி கொண்டு போறானா, என்னோட லைஃபை காப்பாத்தின ஆட்களுக்காண்டி. அதனால வந்து பெத்தடிக்கா ஃபீல் பண்ணாம வந்து நம்ம இதை தூக்கிட்டு போகலாம், ஷோல்டர்ல தூக்கிட்டு போகலான்ட்டு ரெண்டு பேருமே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு நியூ ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பைரட்ஸ் பத்தி சொல்றாங்க. லைக் நியூ ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பைரட்ஸோட கேப்டன் யாருன்னா வந்து அர்ஜுன். இதை தாண்டி இந்த பைரட்ஸ்ல வந்து மொத்தமா 4 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட்பர்க், அவன் வந்து ஷிப்போட குக்கி. அடுத்தது கேடி, அவன் வந்து ஷிப்போட டாக்டர். அதுக்கப்புறம் ரோடோ. இந்த ரோடோ தான் வந்து சன் காடோட மாஸ்க்ல வந்து இருந்திருப்பான். இவன் தான் வந்து ஸ்ட்ராகட்ஸை பிடிச்சு வச்சிருப்பான் அந்த பிளாக் கிங்டம்குள்ள. இவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நேவிகேட்டர். அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஸ்டெயின் சேனி. இப்போ நீங்க பாத்திருப்பீங்களா, அவன் தான் ஸ்டெயின் சேனி. அவன் யாருன்னா ஷிப் ரைட்டர். லைக் இந்த 5 பேர் தான் வந்து நியூ ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பிரிட்ஸ். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா வந்து டோர்புர்க்கு கீழே வந்து ஒரு க்ரூ உண்டு. அந்த க்ரூவை வந்து ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பிரிட்ஸ் சொல்லுவாங்க. பட் அவங்களுமே வந்து 100 வருஷமா ஆக்டிவ்ல இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் அர்ஜுனுமே வந்து அந்த நேமை யூஸ் பண்ணி நியூ ஜெயிண்ட் வேர்ல்ட் ஸ்பிரிட்ஸ் ஒரு குரூப்பை உருவாக்கி இருக்கான். இப்போ அங்க இருந்து நமக்கு டோரி ப்ரூக்கோட ஷிப்பை காமிப்பாங்க. அந்த இடத்துல ப்ரூக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து ராபினோட ஹேரை வந்து கட் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ண சொன்னது யாருன்னா ராபின் தான். ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ராபின் இருக்கால, அவன் வந்து சவுல பார்க்க போறா. சவுல பார்க்க போஸ்ட்ல எப்படி சின்ன வயசுல இருந்தாலும் அதே மாதிரி லுக்ல தான் போக ஆசைப்படுறா. அதனால ப்ரூக் கிட்ட வந்து ஹேரை கட் பண்ண சொல்றா. அதுக்கேற்ற மாதிரி ப்ரூக்குமே வந்து பயந்து போய் தான் கட் பண்றான். எப்படியோ கேவலமா போயிடக்கூடாது, ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கணும்ட்டு பார்த்து வெட்டி கொடுக்குறான். அது பக்காவா இருக்குது. ராபினோட புது ஸ்டைல் வந்து பக்காவா இருக்குது. மாங்கல பார்க்க போஸ்ட்ல கூட வந்து செமையா இருந்துச்சு, ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. அனிமேல வந்து செமையா இருக்கு, தரமா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே அழகா காமிச்சிருக்காங்க ராபினை. எல்லாருமே இதை பார்த்ததுக்கு அப்புறம் ராபின் ரொம்பவே கியூட்டா இருக்கா. அண்ட் ப்ரூக் உங்ககிட்ட புது ஸ்கில்ஸ் நிறைய இருக்குன்ட்டு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. இப்படி எல்பஃப் கிட்ட ஆல்மோஸ்ட் இவங்க வந்துட்டாங்க. அதாவது டோர்புர்க்கோட ஷிப் வந்து எல்பஃப் கிட்ட ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ எல்பஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயிண்ட் வந்து கத்திட்டு போக ஆரம்பிக்கிறா, ஹெல்ப் பண்ணுங்க, சவுல் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாரு, அவர் மூவ் பண்ண மாட்டேங்காருன்ட்டு ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இந்த ட்விஸ்ட்டுமே வந்து செம ஃபன்னா தான் இருக்கும், நீங்க அடுத்த எபிசோட் பார்க்க போஸ்ட்ல. பட் இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த எபிசோட்ல கொடுத்திருக்காங்க. இந்த எபிசோட பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பை.